Welcome all of you to the video. In this video we are going to see chapter 1 relations and functions exercise 1.3 8th sum. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find h such that f of x square is equal to f of x the whole square. So இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எஃப்க்கு உள்ளாடி h ஸ்கொயர் இருக்குது, தென் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி அதையே ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையே நீ ஹோல் ஸ்கொயர் பண்ணிது வேறு, எஃப் ஆஃப் உள்ளாடி எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணியிருக்குது வேறு. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ இதை சேம்னு நினச்சிடாதீங்க, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 minus 2x கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிங்க. ஸோ அது ஒன்றுமே இல்லை, எக்ஸ் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 minus 3x ஸ்கொயர், 3 minus 2x ஸ்கொயர். இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா 3 minus 2x த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு தெரியும், a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஆனது எப்படி கிடைக்கும்னா, ஸோ 3 ஸ்கொயர் 9 ஆயிரும், மைனஸ் 2 3 6 6 2 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர். ஸோ இப்போ இதை எடுத்து ஈக்குவேட் பண்ண தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேட் பண்ணிக்காங்க. 3 minus 2x square is equal to 9 minus 12x plus 4x square. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த 2x ஸ்கொயர் இந்த சைடு எடுத்து போயிட்டு இந்த 9 வந்து இந்த சைடு எடுத்து போயிருங்க. அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6x 2x ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 3 மைனஸ் 12x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 6x ஸ்கொயர் ப்ளஸ் அந்த 12x அப்படியே இருக்குது, மைனஸ் 12x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் நீங்கள் 6 காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x 2x மாறிடும், ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 6 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போனீங்கன்னா 0/6 0 தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into 1 into எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் 1. ஸோ இது ஏ வந்துருக்கு, இது பி வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு அது ஏபி கிடச்சப்பறம் நம்ம அந்த ஃபார்முலா வச்சு எழுதும்போது கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஹோல்ஸ்க்கு இந்த ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு செய்யணும்னா ரூட் 0 வந்து 0 தான். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, 1 ரைட் ஹேண்ட் செய்யணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிடச்சிரும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதை கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இதை மெயின்டைன் பண்ணிட்டோன்னா இதை நம்ம ஜஸ்ட்டு அல்ஜிப்ராய்க்கு சால்வ் பண்ணது மாதிரி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சம் அவ்வளோதான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.